சொந்த தங்கச்சி கூட செலவு பண்ணாத கஞ்ச பையன் கிடையாதுண்ணா. அப்படி நினைச்சிருந்தேன்னா உங்க எல்லாருக்கும் பொங்கலுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். அதுவும் உங்களுக்கு காஸ்ட்லியான புடவை வேற எடுத்து கொடுத்தேன். இங்க பாரு அன்பு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நானும் பேசினா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அண்ணி, இப்ப நீங்க எதுக்கு நீ உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பின்ன என்ன கயல், நானும் சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன். அதெல்லாம் பேச போனா தேவையில்லாம சண்டை தான் வரும். என்ன சண்டை வரும்? நான் ஒண்ணும் பண்ணாததெல்லாம் சொல்லலையே. நீங்க எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்ல. டேய் டேய், எதுக்கு எதை லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்க? இங்க என்ன பிரச்சனை நடக்குது? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் பேசலக்கு அவங்க பேச வைக்கிறாங்க. இத பாரு ஷாலினி, இதோட நிறுத்திக்க சொல்லு. அப்புறம் எனக்கு பேச தெரியும். அன்பு அன்பு, நீ அத பேசுறது கொஞ்ச நேரம் அமைதியா விடு. எதுக்கு அன்பு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க? அக்கா மாத்தி மாத்தி பேசி வார்த்தையை வளர்க்க வேண்டாமே. நீ வா அன்பு, பெரியவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ வா, நான் சொல்றது கேளு. உள்ள போ. அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வர வர பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதுல்ல. அண்ணி அண்ணி, ஏய் தனோ, விடு கயல். இவ அப்பப்போ இப்படிதான் முறுக்கிட்டு போவா, நான் பாத்துக்கிறேன். அம்மா வேணாம்மா, இதை விட்டுலாமா. முதல்ல ஆனந்தி படிப்பு முடிக்கட்டும். பெரியப்பா கிட்ட இந்த வரம் வேண்டான்னு நான் ஓப்பனா சொல்லிடுறேன். வாய மூடுறா. சும்மா நான் சொல்றதையே புரிஞ்சுக்காம ஆள் ஆளுக்கு ஒரு விஷயத்த பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இத பாரு மூர்த்தி, இப்படி ஒரு வரன் கிடைக்காதான்னு அவங்க தவம் கிடக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அது நம்ம தட்டி எறியலாமா? அம்மா இல்லம்மா, அது மா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேம்மா. நான் அவகிட்ட பேசதான் போறேன். அம்மா, நீ அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாத. அவகிட்ட பேசி பார்த்தாச்சு, அவ முடியாதுன்னு ஃபீல் பண்றாமா. அம்மா அவ கண் கலங்கறா. அவ இடத்துல நானா இருந்திருந்தாலும் நான் அதை தான் யோசிச்சிருப்பேன். டைம் கொடு. உடனே எல்லாத்தையும் அவ தலையில டம்ப் பண்ணாத. இந்த மாதிரி விஷயத்துல அவளால முடிவெடுக்க முடியாதுமா. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்குள்ள அந்த வரன் நம்ம கைய விட்டு போயிடும் கையல். தர்மலிங்க மாமா சொன்னதை கேட்டல, மாப்பிள்ளை வீட்ல உடனடியா பதில எதிர்பார்க்கறாங்களாம். நாம லேட் பண்ணா அது நமக்கு இல்லன்னு ஆயிடும்ல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. மா அவ கையில் கிட்ட வேணான்னு சொல்லிட்டாமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் எடுபடாது. நான் பேசுற விதத்துல பேசினா அவ எல்லாத்தையும் அம்மா கேட்பா. இருமா, சொல்லிட்டு இருக்கேன்ல. ஒரு 2 நாள் டைம் கொடு. மா அவ கொஞ்சம் யோசிக்கணும்லமா. சட்டுன்னு கல்யாணம்னு சொன்னா படிக்கிற பொண்ணோட மைண்ட்ல என்ன ஓடும்? அம்மா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. போ. நீங்க வாங்க மாப்ள. வாங்க. கயல், கயல், இந்த விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்க போற? நான் என்ன முடிவெடுக்க முடியும்? ஒரு பக்கம் ஆனந்தி நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இன்னொரு பக்கம் அம்மா இது நல்ல வரன், இத கைவிட்டுற கூடாதுன்னு சொல்லி இந்த மாப்பிள்ளைக்கு ஆனந்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு அப்படியே உறுதியா இருக்காங்க. அம்மாவுக்காக யோசிக்கிறதா இல்ல தங்கச்சிக்காக யோசிக்கிறதான்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். கயல், அத்தை சொல்ற விஷயத்துல நியாயம் இருந்தாலும் அது சரியான முடிவுதான்னு இப்பவும் என்னால ஏத்துக்க முடியல. ஆனந்தி படிப்பு முடிச்சிட்டு தான் அவ கல்யாணத்தை பத்தி யோசிப்பன்னு தெளிவா சொல்லிட்டாள்ல. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. இப்ப புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அத்தை தான். ஆமா கயல், ஆனந்திக்கு இப்ப உடனே கல்யாணம் பண்ணணும்னு ஏன் முடிவெடுத்திருக்காங்க? அவதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காள்ல. முதல்ல படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாமே. அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல. அந்த கனவை எதுக்கு கல்யாணங்கிற பேர்ல கலைக்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கதான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா கூட தனவாக்கா வேற உங்க அம்மாக்கு சப்போர்ட். ஏன் நான் சப்போர்ட் பண்ண கூடாதா? ஏய் எதுக்குடி, எதுக்கு தேவையில்லாம வாய் விட்டுட்டு இருக்க? எதையாவது பேச வேண்டியது, அப்புறம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு மூஞ்ச உம்முன்னு தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. ஏன்டி எப்பவுமே உன்னை யாராவது ஏதாவது சமாதானப்படுத்திட்டே இருக்கணுமா? என்னதாண்டி உன் பிரச்சனை? ஆனந்தி கல்யாணத்துல ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை அன்பு கிட்ட போய் தேவையில்லாத சலசலப்பாயிடுச்சு. ஏங்க நீங்க என்னங்க நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பேசுனதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்க தம்பி எப்படி எல்லாம் பேசினா? சின்ன பையன் வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசுவான். அதை கேட்டுட்டு நான் கை கட்டி நிக்கணுமா?
இது பாருங்க, வர வர உங்க தம்பிக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தியா போயிடுச்சு. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒரு அண்ணின் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் பாட்டுக்கு. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க.